நியூமோகோக்கல் நிமோனியா வச்சு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங் அண்ட் பேரண்ட் கேமாஸ் ஆஃப் த லங் அண்ட் பேரண்ட் கேமா, அப்புறம் லங் பேரண்ட் கேமா அண்ட் இன்டர்ஸ்டிஷியமில் வந்து வரக்கூடியது. இன்ஃபெக்ஷன் வந்து லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வந்து லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் எத்தியாலஜி காசஸ் வந்து பார்த்தோன்னா வந்து கோல்டு அண்ட் விண்டரில் வந்து வரும், ஏஜில் வந்து இருக்குது. இப்போ வந்து ரூட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குன்னா பர்சன் டு பர்சனாக வந்து இருக்குது. ஒரு பர்சன்லேருந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன் வந்து வரக்கூடியது. தென் வந்து அப்புறம் வந்து டிப்ளோகாக்கை நிமோனியாவாக மாறிடும். ஒரு பர்சன் வந்து டிப்ளோகாக்கை நிமோனியாவாக மாறிடுது. இப்போ வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியை வந்து டிப்ளோகாக்கை நிமோனியா ஃபோக்கஸிங் அந்த ஆர்கானிசமில் பார்த்துட்டோன்னா, இப்போ வந்து ஆர்கானிசமோட பாத்து வந்து எப்படின்னா, இப்படி நம்ம லங்ஸில் பார்த்தோன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா டிப்ளோகாக்கின்னு இருக்குது. காமன் பேத்தோஜன் பார்த்துட்டோம். இது வந்து வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து அடினோ வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து இதில் அது வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பேத்தோஜெனிசிஸ் பற்றி பார்க்கலாம். பேத்தோஜெனிசிஸில் மொத்தம் 4 இருக்குது. அப்புறம் வந்து லேபர் நிமோனியா, ப்ராங்கோ நிமோனியா, இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியா, அப்புறம் மிலியரி நிமோனியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் லேபர் நிமோனியா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து இந்த லங்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராங்கோ நிமோனியா இது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைசேஷனால் வரக்கூடிய ஒரு நிமோனியா. இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து சிமிலர் டு தி லிவர் அண்ட் அதுக்கப்புறம் ஏர்லெஸ்ஸாக இருக்கும். லிவர் மாதிரி இருக்கும். தென் வந்து இந்த இது வந்து என்னதுன்னா, இந்த ப்ராங்கியில் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சைன் இந்த லேபர் நிமோனியா இது ரெடியூஸ் த மூமெண்ட் அண்ட் டல் நோடில் வந்து ரெடியூஸ் த மூமெண்ட் அண்ட் டல் நோடு. தென் த ப்ராங்கியல் பிரெத், அதுக்கப்புறம் வந்து ப்ராங்கியலோட பிரெத் சவுண்டு, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஏரியாவில் வந்து அஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியாவில் வந்து என்ன இருக்குதுன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த லங் இருக்குதுல்ல, இந்த லங்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வைரல் வந்து காஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நியூமோசைட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது அந்த ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இருக்குது. மிலியரி நிமோனியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் மிலியரி நிமோனியா வந்து என்னதுன்னா, ஒரு மில்லட் சீட் பேட்டர்னில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரேட் வந்து லேபர் நிமோனியாவோட கிரேட் பார்த்தோன்னா, இது வந்து கிரேட் வந்து என்னதுன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு இருக்குது. 3 டேஸாக இருந்துச்சுன்னா ஒன்று, 3 to 5 டேஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒன்று, 17 அதுக்கப்புறம் டேஸு அதுக்கப்புறம் 3 to 5 டேஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரௌன் இல்னஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரம் நிமோனியான்னு இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சைன் இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து பல்மனரி நிமோனியா, எக்ஸ்ட்ரா பல்மனரி நிமோனியா. பல்மனரியில் வந்து நியூமோதொராக்ஸ் அதுக்கப்புறம் இந்த நியூமோதொராக்ஸ் எம்ஃபசேமான்னு இருக்குது. நியூமோதொராக்ஸ் எம்ஃபசேமா, லங் ஆப்சிஸ். எக்ஸ்ட்ரா பல்மனரி வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் வந்து பெரிகார்டைட்டிஸ் இருக்குது. மல்டி சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா பெனிசிலின், அதுக்கப்புறம் வந்து செஃப்ட்ரையாக்சிலோன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மேக்ரோலைடு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு டார்கெட் தெரப்பி வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. தென் வந்து CUV 65 வந்து சி வந்து என்னது, சி வந்து கன்ஃபியூஷன், யூ வந்து பிளட் யூரியா நைட்ரஜன், ஆர் வந்து ரெஸ்பிரேட்டரி, அதுக்கப்புறம் வந்து யூரியா நைட்ரஜன், ஆர் வந்து பிளட் ப்ரெஷர் சிஸ்டோல் பற்றி பார்க்குறோம். இது வந்து ரிஸ்க் பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த க்ரைட்டேரியா 4, 2, 4, 3, 0 to 10 வரைக்கும் இருக்குது. இன்க்ரீஸ் த ரிஸ்க் வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டோன்னா பிளட் எக்ஸாமினேஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து PERF ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து PERF ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிளட் எக்ஸாமினேஷன், ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ABC அனலைசிஸ் பண்ணுவாங்க, ஏர்வே கேஸ் அனலைசிஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷனில் பார்த்துட்டோன்னா, மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபீவர் வந்து சிவியராக இருக்கும், ப்ரொடெக்டிவ் காஃபாக இருக்கும், செல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோட்ரி ஸ்பூட்டமாக இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது, ஒரு அப்புறம் வந்து பெயின் சார்ட் மாதிரி இருக்கும். கிரேடோட பெயின் சார்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கிரேடோட பெயின் சார்ட் வந்து இதான் வந்து கிரேடோட பெயின் சார்ட்டு. கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி, இந்த யூரின், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்.
இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெயின்லாம் வந்து இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா, தீஸ் ஆர் டாக்கிகார்டியா. இதுதான் வந்து ஒரு நியூமோகாக்கல் நிமோனியாவோடது.